பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூல நயன திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு யாரு கடவுள் வாழ்த்து? சரஸ்வதி மணாந்தாமா. பாடுங்க பாடுங்க. வணக்கம். வணக்கம். திருச்சிற்றம்பலம். கடவுள் வாழ்த்து. நால்வத்துதி. ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. விநாயகர் துதி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுங்குனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமூல தேவநாயனார் துதி. குடிமண்ணு சாத்தனூர் கோக்குலம் மேற்கோன் குரம்பை புக்கு முடிமண்ணு கூணர் பிறையாளன் தன்னை முழு தமிழின்படி மண்ணு வேதத்தில் சொற்படியே பரவி விட்டெனச்சி அடிமண்ண வைத்தபிரான் மூலனாகின்ற வங்கனே. திருச்சிற்றம்பலம். திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் பெருமானுடைய திருவருளும் குருமகா சன்னிதானங்களினுடைய குருவருளும் உடன் நின்று நமக்கு வழி நடத்த நாம் இந்த திருமந்திர சிந்தனையை தொடர்கின்றோம். வணக்கம். 41வது பாடல்ல இருந்து இன்னைக்கு சிந்தனை. சிவபரத்துவத்தை நாம் சிந்திக்கின்ற பகுதி. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்ற அந்த பாடல் போன வாரத்துல நம்ம சிந்தித்தோம். சிவபெருமான் அப்படிங்கிறத யார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உள்வாங்கிக்கணும், அத உறுதி பண்ணிக்கணும். மூவர்ல ஒருவராக நாம் வைத்து சிந்திக்க கூடாது அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப உறுதியாக எடுத்து தருகின்ற பகுதி தான் இந்த சிவபரத்துவம். 2வது பாடல சொல்லலாம். வணக்கம். யார் சொல்றீங்க? வணக்கம். வணக்கம். மகேஷ். 41வது பாடல். அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவது ஒன்றில்லை, அவனன்றி ஊர் புகுமாறு அறியேனே. பொழிப்புரை. சிவபெருமானை தவிர இரவாதவர் பிறர் இல்லை. அவனை உணராது செய்யும் செயல் சிறந்த தவமாதல் இல்லை. அவனது அருள் இன்றி மும்மூர்த்திகளால் யாதொரு செயலும் நடவாது. அவனது அருள் இன்றி முத்திக்கு வழி இல்லை. நன்றிமா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப பாடலே ரொம்ப எளிமையான பாடல். நம்ம ரொம்ப விளக்கம் சொல்றோம்னு சொல்லி அதுக்குள்ள ரொம்ப போய் தெரிஞ்ச பொருளையும் நம்ம குழப்பிடக்கூடாது. அந்த அளவுலதான் வச்சுக்கணும் ஒரு சில பாடல்களை. இந்த பாடல் அப்படிதான். அவனை ஒழிய அமரர் யாருமே இல்லை இல்லையா? அமரர்னா யாரு? அமரர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள பொருளே என்னதுன்னா என்றும் இரவா தன்மை அப்படிங்கிறதுதான். என்றும் இரவாத தன்மை. அப்படி ஒரு தன்மை வேற யாருக்காவது இருக்குதான்னா இல்ல. யாருக்குமே இரவாத தன்மை அப்படிங்கிறதே கிடையாது. அமிர்தம் உண்ட தேவர்களே ஆனாலும் அவர்களுக்கும் இரவா தன்மை அப்படிங்கிறது கிடையாது. வேணா ரொம்ப நீண்ட காலம் அப்படின்னு வேணா கொள்ளலாமே தவிர எல்லாருக்கும் ஒரு முடிவு அப்படிங்கிறது உண்டு. எம்பெருமான் சிவபெருமான் மட்டுமே இந்த இரவா தன்மை உடையவன். அதைத்தான் அவனை ஒழிய அமரர் யாருமே இல்லை அப்படிங்கிறத, அமரர் ஒருவரும் இல்லை, அமரரும் இல்லை அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல அமரர் ஒருவரும் இல்லை அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும்.
அமரரே ஆனாலும் அவர்களுக்கும் இறப்பு உண்டு அப்படிங்கறதான் இந்த இடத்துல அந்த உண்மை அப்படிங்கறத நமக்கு உணர்த்துகின்றது. ஆக அந்த இரவாதவர் அமரர் ஒருவரும் இல்லை அப்படிங்கறத இந்த இடத்துல நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. இப்ப மத்தரும் தவம் செய்யலையான்னு ஒரு கேள்வி வரலாம். ஏன் எவ்வளவோ பேர் எவ்வளவோ தவம் செய்திருக்கிறார்களே அப்படிங்கிற அந்த கருத்துக்கு இந்த இடத்துல என்ன அப்படின்னா, யாரு தவம் செய்ய வேண்டும் என்றாலும் அவன் அந்த தவ கோலம் கொள்ள வேண்டும், திருமேனி. ஏன் அவன் அந்த யோக திருமேனி கொண்டால்தான், அந்த யோக திருமேனியினால் அவன் யோக நிலையை கொண்டால்தான் மற்றவங்களும் கொள்ள முடியும். யாரே ஆனாலும் தவம் செய்யணும் அப்படின்னா அவன் செஞ்சாதான். அப்ப அருந்தவம் அவனுடையதுதான், மிகப்பெரிய தவம். அதனாலதான் அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அப்படிங்கிறதையும் காட்டியிருக்கார். அவனன்றி மூவரால் ஆவது ஒன்று இல்லை. எம்பெருமான் சிவபெருமான் இல்லாமல் 3 பேர். யாரு 3 பேரு? பிரம்மன், திருமால், ருத்ரன். இந்த 3 பேரால ஆவது எதுவுமே கிடையாது. அவங்க 3 பேரும் ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கும் எம்பெருமான் தான் உடன் நிற்க வேண்டும். அவன் உடன் நிற்காமல் ஒருவரும், ஏன்னா 3 பேருமே உயிர் வர்க்கம் தான். அப்படி இருக்கிறப்ப அந்த உயிர் வர்க்கமும் என்ன ஒண்ணு செய்யணும்னாலும் எம்பெருமான் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்தே ஆகணும். அததான் இந்த இடத்துல நமக்கு மறைமுகமாக உணர்த்தி இருப்பது. அவனன்றி ஊர் புகுமாறு அறியேனே. எம்பெருமான் இல்லாமல் யாருக்கும் முக்தி இங்க ஊர் என்று சொல்லப்படுவது முக்தி. முக்தி அந்த ஊருக்கு புகுதல். புக்கு ஊர் எது அப்படின்னு சொன்னா அது எம்பெருமானுடைய திருவடி. தில்லையையும் சொல்லுவது உண்டு. அதனாலதான் புக்க திருத்தாண்டகம் அப்படின்னு அந்த ஒரு தாண்டகமே நமக்கு அப்பர் சுவாமிகள் தந்திருக்கிறார். ஏன் அவர் அந்த போகிறத நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரியே அந்த பதிகத்துல காமிச்சிருப்பார். அப்ப அதுதான் நாம் புக வேண்டிய இடம் அப்படிங்கிற மாதிரி உணர்த்தி இருப்பார். அப்ப அவ்வாறு புகுகின்ற ஊர் வேற எதுவும் இல்லை. அவனன்றி ஊர் புகுதல் அப்படிங்கிறதும் நமக்கு அமையாது என்பதை இந்த இடத்துல சொல்லிட்டார். ஆக முக்தி எம்பெருமான் ஒருவனே தர முடியும், வேற யாராலையும் முக்தி தர முடியாது. அதை இந்த இடத்துல உணர்த்துகின்றார். சிவபெருமான் ஒருவரே முக்தியை நமக்கு ஊட்டக்கூடியவர். சிவபெருமான் ஒருவரே என்றும் நிலைத்து இருப்பவர். இதெல்லாம் தான் நமக்கு உரையிலையும் நமக்கு விரிவாக காட்டியிருக்கிறாங்க இல்லையா. நஞ்சுண்டும் எம்பெருமான் இங்கே சாவாது இருந்தார். சாவா மூவா சிங்கமே அப்படின்லாம் பாடல்கள்ல நம்ம பாக்குறோம். ஆனா தேவர்கள் அமிர்தம் உண்டும் இறந்துபடுபவர்கள் தான். எம்பெருமான் நஞ்சு உண்டும் சாவா மூவா சிங்கமாக இருப்பவன். இதைத்தான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. ஏதாவது கேட்கணுமா? அடுத்த பாடல் போயிடலாமா? அடுத்த பாடல் வாசிக்கலாம். முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கு மூத்தவன், தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லாத தலைமகன், தன்னை அப்பா எனில் அப்பனுமாய் உளன், பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. பொழிப்புரை. பொன்போலும் மேனியை உடைய யானை தோல் போர்வையாளனாகிய சிவபெருமானே, ஊழிகளில் ஒன்றில் ஒருவர் மற்றிருவரையும், பிரிதொன்றில் மற்றொருவர் ஏனை இருவரையும் படைக்கும் ஆற்றால் தம்முள் முன்னோர் பின்னோர் என்னும் வேறுபாடு இல்லாத மும்மூர்த்திகளுக்கும் என்றும் முன்னோன். அத்தன்மை பிறருக்கு இன்மையால் தன்னை ஒப்பாகின்ற பொருள் பிரிதொன்றும் இல்லாத பெருந்தலைவன், தன்னை அப்பா என்று அழைப்பவருக்கு அப்பனுமாய் இருக்கின்றான், உம்மையால் அம்மே என்று அழைப்பவருக்கு அம்மையாயும் இருக்கின்றான். திருச்சிற்றம்பலம். நன்றிமா. ரொம்ப சந்தோஷம். அருமையா இருக்கு இந்த பாடல் இல்லையா. அப்பான்னு கூப்பிடுறவங்களுக்கு அப்பாவாவும் இருக்கிறான், அம்மான்னு கூப்பிடுறவங்களுக்கு அம்மாவாவும் இருக்கிறான். அதனால அந்த உண்மையை நமக்கு அவ்வளவு அழகா அப்பனுமாய் அப்படிங்கிறத காட்டியிருக்கிற. சரி, ரொம்ப சந்தோஷம். முன்னோன் காண்க, முழுதோன் காண்க, தன்னேர் இல்லோ தானே காண்க எல்லாம் நம்ம திருவாசகத்துல எல்லாம் பாக்குறோம் இல்லையா. அதுதான் இப்ப பொன்னை போல
பொன்னை ஒப்பாய் பொன் 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 போல மேனி உடையவன், பொன்னார் மேனியனே அப்படின்னு பாக்குற மாதிரி அந்த பொன் போலும் மேனிய உடையவன் தான் எம்பெருமான். ஆனா அப்படி பொன் போலும் மேனிய உடையவன் அப்படிங்கிறதுக்காக நம்மை போல என்றும் இருக்கின்றவன், எப்போதும் அந்த திருமேனியை கொண்டிருப்பவன் அப்படிங்கிறதும் இல்ல. அவன் அதை கடந்து, அந்த மேனிகளை எல்லாம் கடந்து தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லாத, அதாவது பொன் கூட ஒப்பானது, பொன்னை ஒப்புமையாக நாம சொல்லியிருந்தாலும் அவனுக்கு ஒப்பு அவன் தானே தவிர அந்த பொன் கூட அவ்வளவு ஒப்புமை சொல்ல முடியாது. அதுக்குதான் அது தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன். அவனுடைய மேனி அவன் அந்த மாதிரி பொன் போல இருக்கிறதுங்கிறதுக்காக அவன் பொன்னோடு ஒத்தவன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதையும் கடந்தவன், அவனுக்கு ஒப்பு அவன் தான். தன்னை ஒப்பார் இல்லா, ஒப்பார் கூட இல்ல, ஒப்பாக எந்த ஒரு பொருளும் இல்லை, ஒருவரும் இல்லை, ஒன்றும் இல்லா தலைவன் அவன். அப்படி தலைமகனாக இருக்கின்ற அவன் தன்னை அப்பா என்று யாராவது வந்து கூப்பிட்டு நின்னாங்கன்னா அவனுக்கு அப்பனுமாய் உளனா அம்மையுமாயும் உளன் அப்படின்னு அர்த்தம். அம்மையாயும் இருக்கின்றான், அப்பனாயும் இருக்கின்றான். அம்மையாயும் உளன், அப்பனாயும் உளன். இப்படி இருக்கின்ற அவன் இந்த நமக்கு இந்த இடத்துல சொல்லியை காமிக்கிற போது உரையாசிரியர் ஒரு அருமையா காட்டியிருக்கிறார். என்னன்னா, படைப்போனையும் படைக்கின்ற பழையோன்கிறார். அப்ப அந்த முன்னோன் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, படைப்போனையும் படைக்கின்ற பழையோனாக அவன் இருக்கின்றவன். அதான் மூத்தவன், மூவர்க்கும் மூத்தவன், முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கும் மூத்தவன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றார். அதாவது மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி, அதுவும் அந்த பாடல்கள்ல நம்ம பாக்குறோம். மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை திருவருட்பயன்ல பாக்குறோம். அப்படி ஒப்புமையும் அவனுக்கு சொல்ல முடியாது. அவனுக்கு மேல ஒருவரும் இல்லை, அவனுக்கு முன்னால ஒருவரும் இல்லை அப்படிங்கிற அந்த கருத்தையும் வைத்துத்தான் ஆரம்பிக்கிறார். முன்னை ஒப்பாய் உள்ள மூவருக்கு மூத்தவன். அதாவது வேதங்களில எல்லாம் சொல்லப்படுகின்ற பொழுது முதன்மை உடையவர்களாக இந்த மூவரையும் காட்டியிருப்பார்கள். அதாவது ஒவ்வொரு ஒளியிலையும் ஒவ்வொருத்தருக்கும் முதன்மை உண்டு, அதெல்லாம் உண்டு. அந்த வகையில பார்க்கிற போது ஒரு காலத்திலே பிரம்மனுக்கு முதன்மை, ஒரு காலத்திலே திருமாலுக்கு முதன்மை, ஒரு காலத்திலே ருத்ரனுக்கு முதன்மை, இந்த மாதிரிலாம் உண்டு. அத கருத்தை இந்த இடத்துல காமிச்சிருக்கிறார். முன்னை ஒப்பாய் உள்ள மூவர், அந்த மூவருக்கும் மூத்தவன் எம்பெருமான் என்று இந்த இடத்துல அந்த கருத்தினை அழகா நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். இப்படியான எம்பெருமான் நமக்கு வந்து அருளுகின்றதன. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை, பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. இந்த போதகம் அப்படிங்கிறது இடம் நோக்கி பொருள் கொள்வதுதான். இந்த இடத்துல யானையை நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. அந்த வகையிலே யானையை உரித்து போர்த்தவன். பொன்னை ஒப்பான மேனி இருந்தாலும் அதுக்கு மேல ஒரு கருமையான யானையினுடைய தோலை போர்த்தி இருப்பவன் அவன். அந்த அப்ப அவனுடைய மேனி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, பொன் போன்றதா கருமையானதா அப்படின்னா இது எல்லாவற்றையும் கடந்தது அப்படிங்கிறதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக கட்டப்பட்டதுதான் இது. பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே என்று காட்டியிருக்கின்றார். சரி, இதுவுமே எதை நமக்கு உணர்த்துகிறதுன்னா, எம்பெருமான் சிவபெருமானே மூத்தவன், எம்பெருமான் சிவபெருமானே எல்லோருக்கும் தலைமகன், எம்பெருமான் சிவபெருமானே யார் கூப்பிட்டாலும் அங்க அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப வந்து நிற்பவன். அவன் எப்படிப்பட்டவன்? எல்லாவற்றையும் கடந்து ஆனாலும் எல்லாவற்றோடும் கலந்து இருக்கின்ற தன்மையுடையவன். இதுதான் இந்த பாடல்ல நமக்கு காட்டப்பட்ட ஒன்று. அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா? வணக்கம். சிற்றம்பலம். தீயினும் வெய்யன், புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு
தாயினும் நல்ல பின் தாள் சடையோனே. ஒளிப்புரை. சுடும் நெருப்பை விட சூடானவன், குளிர்ந்த நீரிலும் குளிர்ச்சி உடையவன் என்றாலும் இப்படிப்பட்ட இறைவன் திருவருட்கருணையை முழுதுமாக அறிந்தவர் எவரும் இல்லை. எவராலும் முற்றவும் ஓதி உணர்தற்கு அறிய பரம்பொருள் குழந்தையை விட குதூகலம் தருபவன், கொண்டாடத்தக்கவன், விரும்பி தொழும் அன்பர்கள் எட்டும் தூரத்தில் நெருக்கமாக நேசமாக இருக்கும் அப்பரம்பொருள் தாயினும் இனிய தயவுடையவன், தாழ்சடை தாங்கும் தயாபரன் அவனே. முழு முதல் கடவுள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு நம்ம மணிவாசகர் சொல்ற அதுதான் இல்லையா? பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த தன்மை எப்படிப்பட்டதுன்னா, சீயேதும் இல்லாது செய்பணிகள் கொண்டருடும் தாயான ஈசன். அதுதான் அந்த கருத்தை தான் இங்க வலியுறுத்துகின்றார். அப்படி வலியுறுத்தி சொல்லுகின்ற பொழுது எம்பெருமானுடைய சிறப்பையும் சேர்த்து சொல்லுகிறார். இப்ப ஒரு தீக்கு வெம்மை உண்டு இல்லையா? அந்த வெம்மையை தந்ததே அவன் தான். தீல ஒரு வெம்மை இருக்கிறதுனா அந்த வெம்மை இவனிடத்து உள்ள வெம்மை. இவன் வெம்மையிலும் வெம்மையாக இருப்பான், குளிர்ச்சியிலும் குளிர்ச்சியாக இருப்பான், திடத்திலும் திடமாக இருப்பான். ஆக ஒவ்வொன்றிலையும் அந்தந்த தன்மையை தந்தவனே இவன் தான். அத நமக்கு இந்த இடத்துல உணர்த்துகின்றார். ஆக ஒவ்வொரு பொருளிலும் இறைவன் அந்தந்த பொருளினுடைய குணமாக இருப்பவன் இல்லையா? அந்த பொருளினுடைய தன்மையாக இருப்பவன் அவன்தான். அத நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் உணர்த்துகின்றார். ஆக தீயினும் வெய்யன் அப்படிங்கிறதா. ஏன்னா நமக்கு அண்ட பகுதியில சொல்லுகின்ற பொழுது அந்த வெம்மை செய்தோன் இல்லையா? திண்திரல் தீயில் வெம்மை செய்தோன் அதெல்லாம் நம்ம பாக்குறோம். நீரில் இன்சுவை நிகழ்த்தோன் அப்படிங்கிற ஒவ்வொன்றிலையும் அந்த குணங்களை எல்லாம் தந்தவன் அவன்தான். அந்த குணமாக இருப்பவனே அவன்தான். அப்ப அதை இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் உணர்த்துகின்றார். தீயினும் வெம்மை உடையவன், தண்ணியை காட்டிலும் குளிர்ச்சி உடையவன் ஆயினும் ஈசனையின்றி அந்த அருளை அறிவார் இல்லை. இப்படி அவன் நம்ம கூட இருந்து ஒவ்வொரு பொருளிலும் அவன் அந்த பொருளினுடைய தன்மையாக இருந்து அருள் செய்து கொண்டிருக்கிறானே, அவன் அருளை யாருக்கும் புரியலையே. அவன் இதெல்லாமே அவனுடைய அருள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறோமே. அதத்தான் ஆயினும் ஈசன் அருளை அறிவார் இல்லை. அத்தகைய அவனுடைய ஆற்றல் எவ்வளவு சிறப்புடையதாக இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கிறோம்னா அவனுக்கு ரொம்ப செய்மையில இருக்கிறோம். அப்படிங்கிறதுனால அவனுடைய அருளை அறிந்து கொள்வதற்குரிய அந்த பக்குவம் நம்மிடத்து இல்லை. அதைத்தான் சொல்லுகிறார். இவ்வளவு அணுக்கமானவன் அவன் என்றாலும் நாம் செய்மையாக இருப்பதனால் அவனுடைய அருளை புரிந்து கொள்ளவில்லை. சேயனும் அல்லன் அணியன் நல்ல அன்பு இருக்கு. அதே சமயம் இப்படி நமக்கு செய்மையில இருக்கிறவன் தான், ஆனா உண்மையில அவன் சேயனும் அல்லன். அணியன்னா ரொம்ப அணுக்கமா இருக்கிறவன், ரொம்ப பக்கத்துல இருக்கிறவன், நமக்குள்ளேயே இருக்கிறவன். நமக்கு இருக்கிற பொருளை காட்டிலும் ரொம்ப அணுக்கமா உள்ளது எதுனா நமக்குள்ள இருக்கிற பொருள் தான் இல்லையா? அதுவும் உயிருக்கு உயிராக இருக்கிற பொருள். அந்த உயிருக்கு அவ்வளவு அணுக்கமாக இருக்கின்ற அவன் நல்ல அன்பர்களுக்குத்தான் அந்த அணுக்கம் புரிகின்றது. அவன் சேயனும் அல்லன் அணியன் அப்படிங்கிறது அவர்களுக்குத்தான், நல்ல அன்பர்களுக்கு தெரிகிறது. அவன் தாயினும் நல்லன் அப்படிங்கிறதையும் புரிந்தவர்கள் அவர்கள். நமக்கு அவனுடைய அந்த தாய் அன்பு புரியுதானா தெரியல. நம்ம அப்படியா நினைக்கிறோம்? எம்பெருமான் தாய் போல நின்றான் அப்படின்னு நினைக்கிறோமா? நம்மளே பார்த்துக்குவோம் தான் போறோம். ஒவ்வொரு இடத்துலயும் இறைவன் பார்த்துக்குவானா நம்ம நினைக்கிறோம் இல்ல. ஆனா ஒரு குழந்தை, கை குழந்தை எல்லாம் அம்மான்னு விட்டுட்டு நிற்கும். அந்த குழந்தைக்கு அந்த அம்மா எல்லாம் அம்மா தான். அப்படியே அம்மானே இருக்கிற அந்த குழந்தை எவ்வளவுக்கு தன்னை முழுவதும் ஒப்படைத்து நிற்கின்றது. அப்படி நம்ம இருக்கிறோமா? நமக்கு இன்னும் அந்த தாய் அன்பு புரியவில்லை. அப்ப தாயினும் நல்லவனாக இருக்கின்ற அந்த நத்தாள் சடையோனை நாம் ரொம்ப சேய்மையிலே வைத்து உணராமல் இருக்கின்றோம் அப்படிங்கிறதான் காட்டுகின்றார். அதனாலதான் உலகத்தவர்களுக்கு வெளிப்படாமல்
அன்பர்களுக்கு அவன் தாயை காட்டிலும் நல்லவனாக உடனிருந்து அவன் அருள் செய்கின்ற தன்மை நமக்கு இந்த பாடலிலே உணர்த்தப்பட்டிருக்கின்றது. கைமாறு கருதாது செய்கின்ற அந்த அன்பு தாய் அன்பு, அதை காட்டிலும் தாய் கூட ஒரு பிறவி, அதுதான் தாயை காட்டிலும் ஏன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, தாய் அந்த பிறவில மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு தாய் குழந்தைக்கு அவளுடைய காலம் வரைக்கும் தான் செய்ய முடியும், இல்லைன்னா அந்த குழந்தையினுடைய காலம் வரைக்கும், இல்லையா ஏதோ ஒண்ணு அவ்வளவுதான் முடியும். அதுக்கு மேல அந்த தாயினால் அந்த குழந்தைக்கு பெரிய உதவி இல்லை, இருக்க முடியாது. ஆனால் எம்பெருமானோ பிறவிகள் தோறும் நம்ம கூட வரான். எத்தனை பிறவி நம்ம எடுத்தாலும் சரி, இல்லையா யமன் நம்மளை பிடிச்சு திட்டி, என்ன இன்னமா உனக்கு புத்தி வரல, இவ்வளவு பிறவி உனக்கு கொடுத்தாச்சு, இன்னமா உனக்கு பக்குவம் வரலன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நம்மளை திட்டி தான் கூட்டிட்டு போறாராம். அப்படி அவ்வளவு பிறவியை கொடுத்தாலும் எம்பெருமான் அங்க சீன்னு சொல்லல, வரையா வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறார் நம்மள, நமக்கு கை கொடுக்கிறார். ஒவ்வொரு பிறவியிலையும் உடன் இருந்து தாய் போல அணைத்து நமக்கு அவ்வளவும் செய்கின்ற அந்த எம்பெருமானுடைய அந்த அன்பினை நாம் உணரணுங்கிறதுக்காக காட்டப்பட்டதுதான் இந்த பாடல். இந்த பாடல் அந்த சிவ பரத்துவம் அப்படிங்கிறதுல அவனுடைய பேர் அன்புதான் இந்த பாடல்ல நமக்கு காட்டப்பட்டதாக இருக்கிறது. அடுத்த பாடல் போலாமா? பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி, என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன், தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே. பொழிப்புரை. பொன்னால் செய்தது போல ஒளி வீசி திகழும் தங்க நிற தாழ் சடை பின் கழுத்தின் கீழாக விளங்க இருக்கும் இறைவன் நந்தி எம் பெருமான். அவனே நான் பணிந்து தொழும் எம் இறைவன், எம் தலைவன், எம் கடவுள். நான் மட்டுமல்ல, எல்லாரும் வணங்கி வழிபடும் கடவுளும் இவனே. இவன் எல்லாராலும் வணங்கத்தக்கவனாக இருக்கின்றானே அன்றி இவன் வணங்கும் இறைவன் எவரும் இல்லை. ரொம்ப எளிமையாக புரிகின்ற வகையில அமைந்த பாடல் தான். பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன என்று அவனுடைய அந்த ஜடாமுடியினுடைய தன்மையை காட்டியிருக்கிறார். எதுக்கு இந்த இடத்துல ஜடாமுடியினுடைய தன்மை அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஜடை அப்படிங்கிறத அவனுடைய பேராற்றலை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு அடையாளம். அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஜடாமுடி அவனுடைய ஜடை அப்படிங்கிறது அவனுடைய பேராற்றலை உணர்த்துவது. அந்த பெரிய அந்த ஜடை எவ்வளவு புன் சடை, அந்த சடையில உள்ள ஒரு முடி அந்த கங்கையினுடைய ஆரவாரித்து வந்த தன்மையையே நிறுத்தியது அப்படின்னா நம்ம சிந்தித்து பார்க்கணும் அந்த ஜடாமுடியினுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது அப்படின்னு. அந்த பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன அப்படின்னா, பொன்னால் புரிந்திட்டன்னு இங்க சொல்லப்பட்டது என்னன்னா, அவன் ஜடாமுடிக்கு சொல்லப்பட்ட நிறம் இல்லையா, மாலையே போன்றிலங்கும் அவனுடைய அந்த சடாமுடி அப்படின்னு நம்ம அம்மை காரைக்கால் அம்மையார் சொல்லுவார் இல்லையா. காலையே போன்றிலங்கும் திருமேனி, அவனுடைய மேனி காலையில உள்ள அந்த சிவப்பு வானத்தின் போல இருக்குதுன்னா, மாலை வானத்தினுடைய சிவப்பு போல அவனுடைய ஜடாமுடி இருக்குதான். அது பொன்னிறம் கலந்ததாக அத சொல்ற. பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பின்னால் பிறங்க இருந்தவன், பின்னி பிறங்கி இருக்குது இல்லையா. அந்த சடை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, பின்னலாக இருப்பது, அந்த ஒன்றுக்கொன்று அப்படியே பின்னிக்கொண்டு இருக்கின்ற தன்மையுடையது. அப்படி இருக்கின்ற எம்பெருமானுடைய பெயர் நந்தி. நந்தி என்னும் பெயரை கொண்டவனாக இருக்கின்றான் என்று காட்டிவிட்டு, அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னால் தொழப்படுகின்ற வகையில் இருப்பவன். இப்ப திருமூலர் இங்க என்னால் அப்படிங்கிறப்போ திருமூலர் அங்க தன் அனுபவமாக சொல்லுகின்ற வகையில இங்க அந்த வார்த்தையை நமக்கு கொள்ளலாம். என்னால் வழிபட்டு நிற்கக்கூடிய தன்மையிலே இருப்பவன். ஏன்னா அந்த அன்பு இல்லையா, அந்த அன்பு அங்க தொழுகின்ற வகையில அமையும். எப்போதுமே எம்பெருமானுடைய பெருமையை உணர்ந்து நிற்கின்ற பொழுது தலை தன்னால் தாழ்ந்துரும் இல்லையா, தன்னால தாழ்ந்து நிற்கும். அப்ப அந்த தலை தாழ்ந்து வணங்கி நிற்கின்ற தன்மை
இந்த நந்தி நம்ம திருமூலரிடத்து இருந்த தன்மையை காட்டுகிறார். ஆக நந்தியை நான் தொழுது நின்றேன் அப்படிங்கிறத என்னால் தொழப்படும் எம் இறை. அவன் அந்த நந்தி யாரோலாம் இல்ல, நான் தொழுது நின்ற எம்பெருமான், எனக்கு குருவாக வந்தவன் அப்படிங்கிற அந்த கருத்தை இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் உணர்த்துகின்றார். நந்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் கொடுக்கிற இந்த இடத்துல உரையாசிரியர் நம்ம அருணை வடிவேல் ஐயா நந்தி அப்படிங்கிறதுக்கு இன்பத்தை உடையவன், இன்பத்தை தருபவன் அப்படிங்கிற ஒரு பொருள் இங்க காட்டப்படுகிறது. அதை தனக்கே உரிய பெயராக உடையவன், வேற யாருக்கும் இந்த இன்பத்தை கொடுக்க முடியாது. ஆக அந்த இன்பத்தை தன்னுடைய பொருளாக கொண்டவன் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு கருத்தை கொடுக்கிற. ஆக மற்ற யாரே ஆனாலும் அவர்களுக்கு இன்பத்தை எம்பெருமான் தான் தர. இன்பகணம் அப்படின்னு நம்ம திருவருட்பயன்ல பார்ப்போம். அப்ப இயல்பாகவே இன்பமுடையவன் எம்பெருமான், வரம்பில் இன்பமுடையவன் 8 குணங்கள்ல ஒண்ணு சொல்றோம். அப்ப இயல்பாகவே அந்த இன்பம் அவனிடத்து உண்டு. நமக்கெல்லாம் இயல்பாக இன்பம் கிடையாது, உயிர்களுக்கு கிடையாது. அவன் தந்தால்தான் நமக்கு இன்பம். ஆக அப்படிப்பட்ட எம்பெருமான், அவனே முதல் பொருள், அவனே நித்த பொருள், அவனே அறிவு பொருள், அவனே ஆனந்த பொருள். இதைதான் இந்த இடத்துல நமக்கு காட்டி நிற்கின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமான் நான் தொழுவதற்கு உரியவனாக இருப்பவன். ஆனால் மற்றவன் படியக்கூடாது. அவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே. அவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை, மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை அப்படி கொடுக்க கூடாது. அவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே அப்படிங்கிற வகையில பார்க்கிற போது அவன் வேற யார போய் வணங்கி நிற்க வேண்டிய அவசியம் வரும் இல்லையா? அவன் யாரையும் வணங்கி நிற்கின்றதுங்கிறது இல்ல. அவனுக்கு மேலாக யாரும் இல்லை இல்லையா? மேலவருக்கு மேலாய் போற்றிதான் நம்ம பாக்குறோம். அவனுக்கு மேல் ஒருவன் இருந்தா தானே இவன் அவங்களை போய் வணங்க போறான். ஆக அவனுக்கு மேல யாரும் இல்லை அப்படிங்கிறத அவன் தன்னால் தொழப்படுவார் ஒருவரும் இல்லை என்பதை இந்த பாடல்ல நமக்கு உணர்த்துகின்றார். ஆக மேலானவனாய், தன்னை தொழுபவர்களை உடையவனாய், தான் யாருக்கு தொழாதவனாய், பேராற்றல் உடையவனாய், பேரறிவு உடையவனாய், பேரின்பமுடையவனாய் இருக்கின்ற தன்மையை இந்த பாடலிலே நமக்கு திருமூலர் நுட்பமாக காட்டியிருக்கிறார். அடுத்த திருச்சிற்றம்பலம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். திருச்சிற்றம்பலம். அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெரும் தெய்வம் யாதும் ஒன்றில்லை. முயலும் முயலின் முடிவு மற்றாங்கே பெயலும் மலை முகிர் பேர் நந்தி தானே. ஒளிப்புரை. எங்கள் சிவபெருமானது பெருமையை நோக்கும் இடத்து அவனோடு ஒத்த பெருங்கடவுள் சேய்மையிலும் இல்லை, அண்மையிலும் இல்லை என்பது புலப்படும். உளவின் பயனும் அவற்றிற்கு முதலாயுள்ள மலையும் அம்மலையை தருகின்ற மேகமும் ஆகிய எல்லாம் நந்தி என்னும் பெயருடைய அவனே அன்றி பிறர் இல்லை. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ரொம்ப அருமையான பாடல். அயலும் புடையும் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றில்லை ஆதியை நோக்கி இல்லையா? ஆதி ஆகிய எம்பெருமான் சிவபெருமானுடைய பெருந்தன்மையை நோக்குகின்ற போது பக்கத்திலையும் சரி தள்ளியும் சரி அந்த இயல்பை உடையவர் ஒருவரும் இல்லை. இயலும் பெருந்தெய்வம்னா அந்த இயல்புடைய பெருந்தெய்வம் யாதும் ஒன்று இல்லை. எளிமையான வார்த்தைகள் தான். அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றில்லை. முயலும் முயலின் முடிவும் மற்றாங்கே பெயலும் மழை முகில் பேர் நந்தி தானே. அந்த எம்பெருமானை இப்ப இன்னொரு வார்த்தையில வைத்து நமக்கு உணர்த்துகின்றார் திருமூலர். அது என்னது அப்படின்னு சொன்னா முயற்சி. இப்ப நம்ம பல நேரங்கள்ல
இந்த வழிபாட்டு நிலையில நாம் பேசுகின்ற ஒன்று என்னன்னா முயற்சி. நம்ம இப்படி இறைவன் இறைவன் சொல்லிட்டு அவனே எல்லாத்தையும் பார்த்துக்குவான்னு இருந்தா முயற்சிங்கிறதே இருக்காதே. முயற்சிங்கிறது ஒண்ணு வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சாரார் இந்த கேள்வியை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் கேட்கத்தான் செய்யறாங்க. இறை வழிபாட்டு சிந்தனை இல்லாதவர்கள் இதை கேட்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு இந்த நுட்பம் புரியாது, நுட்பம் தெரியாது. அது என்ன நுட்பம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய முயற்சியாக இருப்பதே அவன்தான், அந்த முயற்சியினுடைய முடிவாக இருப்பதும் அவனே. இது அவங்களுக்கு புரியாது. ஆக அந்த முயற்சி அப்படிங்கிறத ஒவ்வொரு கணமும் உடையவர்கள் தான் நாம். அத அவன் தந்துகிட்டே தான் இருப்பான். தராமலா இருக்கிறான், முயற்சியை கொடுக்காமலா இருக்கிறான், முயற்சியை கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றான். அது எப்படி அமையும் அப்படிங்கிறது தான் என்னன்னா, அவரவர் வினை வழி இல்லையா? அவரவர் வினை வழி, அவரவர் அனுபவம். அவங்க என்ன அளவுக்கு அந்த வினை அனுபவம் பெற வேண்டுமோ அந்த அளவிற்கு அவர்களுடைய முயற்சியானது இருக்க வைப்பான். அதத்தான் இந்த இடத்துல முயலும் முயலின் முடிவும் அவனே. அதான் சாமியினுடைய பெயரே முயற்சிநாதர். எந்த ஊர்ல தெரியுமா? மியச்சூர்ல சாமி பேர் முயற்சிநாதர். அங்க அவ்வளவு அந்த ஒரு அருமை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு உயிருக்கும் அங்க முயற்சிநாதனாக எம்பெருமான் தான் இருக்கிறான். இருந்து அந்த உயிர்களை முயற்சி செய்ய வைக்கிறான். அந்த முயற்சிக்கு உரிய பயனையும் கொடுக்கின்றான். அந்த பயன் எப்படி வேணாலும் இருக்கும், நம்முடைய வினைவயமா இருக்கும். அதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். முயற்சி உண்டு, அந்த முயற்சிக்கு பயனும் உண்டு. ஆனால் அந்த பயன் எப்படி இருக்கும்? அது இன்பமாகவும் இருக்கலாம், துன்பமாகவும் இருக்கலாம். காரணம் என்னன்னா, நம்ம எந்த வினை பயனை இப்ப அனுபவிக்கணுமோ அதற்கேற்றாற்போல் தான் இருக்கும். ஆனா அதற்கேற்றாற் போன்ற ஒரு முயற்சியையும் செய்ய ஒரு முயற்சியும் செய்யலைன்னா நமக்கு எந்த இன்பமும் வராது, எந்த துன்பமும் வராது. அப்படியா இருக்கிறோம் நம்ம? இல்ல. ஆக ஒவ்வொரு கணமும் நமக்கு முயற்சியை தருவதும் அவனே. அந்த முயற்சியினுடைய பயனாக அததான் முயலின் முடிவு. முயல் அப்படின்னா முயற்சி, முயலின் முடிவுங்கிறது அந்த முயற்சியின் பயன். இவ்வளவு மட்டும் அதை சொல்லுகிற போது, பெயலும் மலை முகில் பேர் நந்தி தானே, எல்லாமே நந்தி தானே, எல்லாமே எம்பெருமான் தானே அப்படிங்கிறத காமிக்கிறார். அது என்னன்னா, இந்த எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருப்பது மழை. அந்த மழை மழை என்பது இங்க முயற்சி அப்படின்னா அந்த மழையை தருகின்ற மேகம் இல்லையா? மழை முயற்சி அப்படின்னா அந்த மழையை தருகின்ற மேகமாக இருப்பதே எம்பெருமான் தான். முயற்சியை மழையை தருகின்ற மேகமாக பெயலும் மழை முகிலாக இருப்பவன், பெய்யும் மழையின் முகிலாக இருப்பவன் என்ற அந்த கருத்தையும் சொல்லி அது பேர் நந்தி அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த பெயரையும் வைத்து நமக்கு முயற்சியினுடைய முக்கியத்துவத்தை இந்த இடத்துல காட்டிட்டார். இந்த முயற்சி அப்படிங்கிறது 2 வகையில அமைவது. ஒன்று பந்தம், இன்னொன்னு வீடு இல்லையா? 2க்குமே முயற்சி தான். நம்மளுடைய முயற்சி எல்லாம் என்ன பக்கமா இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்தை நோக்கியதாக இருக்குது. நம்மள அந்த மாதிரியே கொண்டு போவோம். நமக்கு நம்மளுடைய முயற்சியை எல்லாம் எந்த பக்கமா வைப்பான்னா, நீ நல்லா அனுபவி, இந்த உலகத்தை இன்னும் நல்லாவே அனுபவிச்சுட்டு வா என்பது போல் நம்முடைய முயற்சியை வைப்பான். ஆனா அதே சமயம் பக்குவமடைந்த ஆன்மாக்களுக்கு உள்ள முயற்சியானது வீடு வேற்றினை அவை அனுபவிக்க கூடிய அந்த வகையிலே அமையும். அவர்களுடைய முயற்சியானது வீடு நோக்கியதாக இருக்கும். இதுதான். ஆக எல்லா நிலையிலும் முயற்சி என்பதை இந்த இடத்துல நமக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆக முயற்சியாக இருப்பது எம்பெருமான் தான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்னொன்னு முக்கியமானது, வேற எந்த தெய்வமும் முயற்சியை தராது. எல்லா முயற்சியையும் தருவது எம்பெருமான் சிவபெருமானே. மற்ற தெய்வங்களோ மற்ற பொருள்களோ அவையெல்லாம் துணை காரணமாக இருக்கும். அந்த முயற்சிக்கு துணை நிற்குமே தவிர
நேரா முயற்சியை தருவது எம்பெருமானே. அதையும் அதுதான் அயலும் படையும் மாதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாரும் ஒன்று இல்லைங்கிற அந்த வார்த்தையையும் நமக்கு சொல்லிவிட்டார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாட்டு. திருச்சிற்றம்பலம். கண்ணுதலான் ஒரு காதலி நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் என பலர் மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறிய கிளார்களே. ஒளிப்புரை. சிவபெருமான் என்றும் ஒரு பெற்றியனாய் அழிவின்றி இருக்கவும் அளவற்ற தேவர்கள் அழிந்தனர் என்று புராணங்கள் முழங்கவும் மண்ணிலும் விண்ணிலும் உள்ள பலர் அப்பெருமானை இவனே முதல்வன் என துணிய மாட்டாதவராய் இருக்கின்றனர். திருச்சிற்றம்பலம். இதுவும் அந்த எம்பெருமானுடைய பரத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு அருமையான பாடல். கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும். கண்ணுதலான் முதல் கண்ணை உடைய எம்பெருமான் சிவபெருமான் அவன் எப்படியாக இருக்கிறான் அப்படின்னா நமக்கு அருள் செய்கின்ற வகையில் இருக்கின்றார். அவனா உட்கார்ந்துருக்கல. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். எம்பெருமான் சிவபெருமான் சிவனேன்னு உட்கார்ந்துருக்கல. எம்பெருமான் சிவபெருமான் அம்மையோடு இருக்கின்றான், காதலோடு காதலியோடு இருக்கின்றான். அதை ரொம்ப அழகா உணர்த்துகிறார். அது எதற்காக? நமக்கு அருளுவதற்காக. ஆக நமக்கு அருளும் பொருட்டு திருவருளோடு இருக்கின்ற இந்த இறைவனுடைய தன்மையை இந்த இடத்துல காட்டுகின்ற. கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும். இப்படி நமக்கு அருளுவதற்காகவே எம்பெருமான் இப்படி நின்றுட்டு இருக்கிறானே, இத புரிஞ்சுக்காம இருக்கிறாங்களே இத்தனை பேர் அப்படிங்கிறத சொல்ற. எண்ணிலி தேவர் இறந்தார்னு புராணங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்றன. தேவர்களை பற்றி சொல்லுகிற போது அந்த புராண செய்திகள் எல்லாம் நாம் கேட்கின்ற போது அவை எப்படி இருக்குதுன்னா, எத்தனையோ தேவர்கள் இல்லையா, மண்மிசை மால் பலர் மாண்டனர் கான் அப்படி எல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப எண்ணிலி இந்திரர், இது என்னது, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர், அவ்வளவு எல்லாருமே ஒரு முடிவு உடையவர்கள் தான். ஈர் இல்லாதவன் ஈசன் ஒருவனை, அதையும் பாக்குறோம் இல்லையா. ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர்னா தேவர்கள் தான். அவ்வளோ தேவர்கள், 6 கோடி பிரமர்கள், இல்ல 100 கோடி பிரமர்கள், அங்க 6 கோடி நாரணர், இப்படி எல்லாம் எவ்வளவோ பேர் இந்த மண்மிசை மாண்டனர் அப்படிங்கறதுதான் புராணங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இப்படியாக இந்த மண்ணுலகத்திலும் சரி விண்ணுலகத்திலும் சரி எவ்வளவோ பேர் எம்பெருமானை வழிபட்டு பேறு பெற்றவர்களும் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருக்க இவர்தான் முதல்வன் அப்படிங்கிறது ஏன் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறது அப்படின்னு அந்தோ அப்படிங்கிற மாதிரி இது ரொம்ப வருந்துவதற்குரியது அப்படிங்கிற அந்த கருத்தோடு இவனே அண்ணல் என்று அறியகிறார்களே, இன்னும் அவங்களாம் அறியாமல் இருக்கிறார்களே, அந்தோ பாவம் அப்படிங்கிற மாதிரியாக இந்த பாடலை நமக்கு தந்திருக்கிறார். அடுத்த பாடல். வணக்கம்மா. திருவடி வணக்கம்மா. வணக்கம். பாடல் எண் 47. மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணளந்தின்னம் நினைக்கிலார் ஈசனை, விண்ணளந்தான் தன்னை மேல் அளந்தார் இல்லை, கண்ணளந்து எங்கும் கடந்து நின்றானே. பொழிப்புரை. திருமால் பிரம்மன் முதலிய தேவர்களும் இன்னும் சிவபிரானது பெருமையை ஓர்ந்து தெளியவில்லை. ஆகவே அண்டத்தின் அப்புறத்தும் உள்ள அவனது பரப்பை அளந்து கண்டவர் யார்? ஒருவரும் இல்லை. அவன் எவ்விடத்தையும் உள்ளடக்கி அவன் அவை அனைத்தையும் கடந்து நிற்கின்றான். ஆமா, இன்னும் நினைக்கிறார் இல்லையா, அந்த வார்த்தை இன்னும் அவங்களுக்கு தெரியவில்லையே அப்படிங்கிற அவருடைய எம்பெருமானுடைய வியாபகம் அப்படிப்பட்டது. யாராலையும் அவனுடைய முழு வியாபகத்தை அறிய முடியாது. அப்படிப்பட்ட தன்மை உடையவன் எம்பெருமான்.
ஏதோ ஒரு அளவிலே அறிவர் அப்படிங்கிறது தானே தவிர முழுவதுமாக அறிந்தவர் ஒருவரும் இல்லை. இங்க மண்ணளந்தான் மலரோன் இந்த ரெண்டு பேரையும் காட்டி இன்னும் நினைக்கிறார் அவர்கள் தேவர்களும் எண்ணளந்து இன்னும் அழைக்கிறார். ஆக பிரம்மன் திருமால் இன்னும் தேவர்கள் எல்லாம் இன்னும் தேடி தேடி இன்னும் கூட அவர்களால் அறிய முடியவில்லை. நினைக்கிறார் எண்ணளந்து இன்னும் நினைக்கிறார் அப்படிங்கிறார். அவர் எம்பெருமானுடைய அந்த பேரளவு பெருமை அப்படிங்கிறத இந்த இடத்துல பேரளவு வியாபகம் அந்த பெருநிலை அத யாருக்குமே இன்னும் தெரியல. விண்ணளந்தான் தன்னை மேல் அளந்தாரும் இல்லை. அதையும் அந்த இடத்துல காமிக்கிறார். இந்த மண்ணு மட்டுமல்லாமல் விண்ணையும் அளந்து நின்ற திருமால். ஆனாலும் விண்ணையும் இந்த மண்ணையும் அளந்து நின்றாலும் ஈசனை அவனால் அளந்து பார்க்க முடியவில்லை. மேல் அளந்தார் இல்லை. கண்ணளந்து எங்கும் கடந்து நின்றானே. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா கண்ணா இந்த இடத்துல இடம் அந்த இடமெங்கும் அவனே கொண்டு அவற்றை கடந்தும் இருக்கின்றான். ஆக 36 என்ன இடங்களானாலும் 36 தத்துவத்திற்குள்ள அடங்கக்கூடியவை. ஆனா எம்பெருமானோ எப்படி இருப்பவனான் என்றால் இந்த 36 தத்துவங்களையும் தன்னுள் அடங்க கொண்டவன். அப்படி அடங்க கொண்டவனாக இருக்கின்ற இவனை ஒரு பகுதியில மட்டுமாக இருக்கக்கூடிய ஒருவர் எங்க இருந்து அளந்து பார்க்க முடியாது. தன் அளவிற்கு கூட பார்க்க முடியாதுன்னு இருக்கிறப்போ எல்லாவற்றையும் கடந்து இருக்கின்ற இந்த எம்பெருமானை முழுமையமாக அளந்து அறிதல் என்பது முடியாத காரியம். திருக்கழிற்றுப்படியார்ல ஒரு பாடல் வரும் இல்லையா? கடல் கையளந்து கைய வீசி வீசி போட்டு கடல்ல நீச்சல் அடிச்சாலும் கடலை அளந்து பார்க்க முடியாது கையால். கடலை கையால் அளப்பார் இல்லை. அது போல எம்பெருமானுடைய இந்த பெருந்தன்மையை அளந்து பார்க்கக்கூடியவர் ஒருவரும் இல்லை அப்படிங்கிற அந்த கருத்தை காட்டியிருப்பார். அது போல அந்த பாடலினுடைய கருத்தை இந்த பாடலிலே நமக்கு திருமூலர் உணர்த்தி இருக்கின்றார். ஆக அந்த அடிமுடி தேடிய அந்த ஒரு கருத்துக்கு இங்க தோற்றுவாய் பண்ணி இருக்கிறார். அடிமுடி தேடுவது அடுத்த பாடல்ல வருகிறது. அவர்கள் அங்க இவர்களும் அளந்து பார்க்க முடியும். இவர்களும்னு ஒரு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இன்னும் நினைக்கலார்னு அப்படி இவங்க ரெண்டு பேரையும் சொன்னது காரணம் இவங்க ரெண்டு பேருமே பெருந்தவம் உடையவர்கள். பெருந்தவத்தினால் பேராற்றல் பெற்றவர்கள். அப்படி பேராற்றல் பெற்ற அவர்களாலேயே முடியவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை அப்ப மற்றவங்களால எப்படி முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து நமக்கு புலப்படும்படியாக இந்த ரெண்டு பேரையும் உணர்த்தி இருக்கின்றார். அடுத்த பாடம் சொல்லுங்க. அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படி கண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடி கண்டேன் என்று அயன் பொய் மொழிந்தானே. சிவபெருமானது பெருநிலையான வியாபகம் ஒருவராலும் அளத்தற்கு அரியது என்பதற்கு அயன் மால் இருவரும் அப்பெருமானது அடிமுடி தேடி காண மாட்டாது அல்லல் பட்ட வரலாறே போதிய சான்றாகும். நமக்கு ஈஸியா புரியுது இல்லையா? பாடலை படிக்கிறப்பயே அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நம்ம ஞானசம்பந்தர் ஒவ்வொரு 9வது பாடல்லையும் இந்த கருத்தை நமக்கு வைத்தும் சொல்லி இருக்கின்றார். ஆனா படி கண்டிலர் அத அந்த அருமையை இந்த இடத்துல படிங்கிறது அருமை. அந்த அவங்க என்ன நினைச்சாங்களோ அத அவங்களால பார்க்க முடியல. இப்ப அவர் ஒருத்தர் அடிய நினைச்சுட்டு போனாரு, ஒருத்தர் முடிய நினைச்சிட்டு போனாருன்னா அவர்கள் நினைத்தது எதுவோ அதுதான். அந்ததை அவர்களால் அறிய முடியவில்லை, அதன் அருமையை அறிய முடியவில்லை அப்படிங்கிறதா. பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் இல்லையா?
அந்த பாத மலரை அவர்களை அவ்வளவு எளிதாக கண்டுவிட முடியுமா? முடியாதுதான். ஆனா பார்மிசை கூடி அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்தார்கள். ஆனா படி கண்டில. ஆனா மீண்டும் அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொன்னான். திருமால் வந்து வழிபட்டு நின்று என்னால் காண முடியவில்லை அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டு தன்னுடைய சிறுமையை உணர்ந்து நின்றார். அதை இந்த இடத்துல காமி தன்னுடைய சிறுமையை உணர்ந்து அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல, முடி கண்டேன் என்று அயன் பொய்மொழிந்தானே. அதுவும் நமக்கு அந்த புராண செய்தி தெரியும். நான் பார்த்தேன், எனக்கு தாளம்பூவையும் சாட்சி சொல்லி நான் முடிய கண்டுவிட்டேன் என்பதாக அவன் சொன்னான் அப்படின்னு சொன்னா, ஏதோ பிரம்மனும் திருமாலும்ங்கிறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு செயலும் எம்பெருமானுக்கு தெரியும். அது ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆக இந்த இடத்துல நம்ம நான் பார்த்துட்டேனே அப்படின்னு சொன்னா அவன் சிரிப்பான். எம்பெருமான் நமக்குள்ள இருந்துட்டு சிரிப்பான். எங்க நீ பார்த்த? நீ உள்ளுக்குள்ள திரும்பி ஒரு தடவை கூட பார்க்கல, மேல எங்கெங்கயோ பார்த்துட்டு எங்க நீ பார்த்திருக்க முடியும் அப்படிங்கிறத அவன் நமக்கு உணர்த்துவான். உணர்த்தினாலும் உணர மாட்டோமே நம்ம. அந்த வகையிலே அங்க ஒவ்வொரு கணமும் நம்முடைய உள்ளத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் அறிந்து நிற்பவன் எம்பெருமான். அவனிடத்து நாம் எதையுமே மறைக்க முடியாது. அதான் பொய்மொழிந்தானே. சிரிக்கதானே செஞ்சிருப்பான் எம்பெருமான். பார்த்துட்டேன்னு சொல்ற வேற, பொய் சொல்றது மட்டும் இல்லாம ஒரு சாட்சி வேற கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி எம்பெருமான் எவ்வளவுக்கு அந்த நேரத்துல அங்க பிரம்மனை பார்த்து சிரித்திருப்பான். அதுதான் இந்த இடத்துல நமக்கு உணர்த்தப்படுகின்ற விஷயம். அடுத்த பாடல் போயிடலாமா? திருச்சிற்றம்பலம்மா. திருச்சிற்றம்பலம். கடந்து நின்றான் கமல மலராதி, கடந்து நின்றான் கடல்வண்ணன் எம் மாயன், கடந்து நின்றான் அவர்க்கு அப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. ஒளிக்கூரை. பிரம்மனும் திருமாலும் ஓர் எல்லையளவில் பெருநிலை உடையவர் ஆயினும் அனைவரினும் மேம்பட்ட பெருநிலை உடையவன் சிவபெருமான். அவன் அத்தகையனாய் புறத்து நிற்பினும் எப்பொருளிலும் நிறைந்து அவற்றை அறிந்து நிற்கின்றான். எல்லாத்திலையும் எல்லா அடியிலையும் கடந்து நின்றான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வைத்து காட்டி இருக்கிறார் பாருங்க. ரொம்ப ஒரு அருமையோடு காட்டியிருக்கிறார். கடந்து நின்றான் ஆயினும் அப்படிங்கிறதா எங்கும் கடந்து நிற்பவன் தான். ஆனாலும் ஒவ்வொன்றிலும் கலந்து நின்று அவற்றை கண்டும் நிற்கின்றான். அதை நம்ம மறந்துடக்கூடாது. கமலம் மலராதி கடந்து நின்றான், கடல் வண்ணன் நம் மாயன் கடந்து நின்றான், அவருக்கு அப்புறம் ஈசனையும் கடந்து நின்றான். இப்படி கடந்து நின்றான், ஆயினும் எங்கும் கண்டு நின்றானே அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மூவரையுமே இந்த இடத்துல காட்டுகின்றார். அந்த 3வது அடியில ஈசன்னு சொல்லப்பட்டது ருத்ரன் தான் இல்லையா? ஈசனையும் கடந்து நின்றான் அப்படிங்கிறதுக்கு, அவருக்கு அப்புறம் ஈசன் கடந்து நின்றான் அப்படிங்கிறதையும் காட்டிவிட்டு, அப்படி கடந்து நின்ற அவன் எங்கும் கலந்து கண்டு நிற்கின்றான் என்பதை உணர்த்துகின்றார். எங்கும் நிறைந்திருத்தல் இறைவனுடைய பேர் அருள் தன்மை. அதுலயா அருளோடு கூடி நின்று அவன் நம்மோடு நம்மோடு இந்த உலக பொருள்களோடும் அவன் அத்துவிதமாக கலந்து இருக்கின்றான். அப்படி அவன் கலந்து இருக்கின்ற தன்மையினால் அத்தனையையும் கண்டு நிற்கின்றான் இல்லையா? அவனுக்கு தெரியாதுன்னு நம்ம நினைச்சிட முடியாது. எல்லாவற்றையும் அவன் கண்டு நிற்கின்றான். அதை இந்த இடத்துல நமக்கு உணர்த்தி இருக்கிறார். கடந்து நிற்பவன் தான் என்றாலும் எங்கும் கலந்து நிற்கின்றான், கண்டு நிற்கின்றான் அப்படிங்கிற வார்த்தையை உணர்த்தி இருக்கின்றார். அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா? ஆதியுமாய் அரணாய் உடல் உள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான், அருள் ஜோதியுமாய் சுருங்காதது ஓர் தன்மையுள் நீதியும் ஆய நித்தம் ஆகி நின்றானே.
அருளாகிய ஒளி உருவினாயும் என்றும் குறைதல் இல்லாத அவ்வருள் காரணமாக அனைத்து உயிர்க்கும் நடுநிலைமையாயினும் அழிவில்லாதவனாயும் உள்ள சிவபெருமான் தானே உலகிற்கு முதலாகியும் முடிவாகியும் பல்வகை உடம்பிலும் காணப்படுகின்ற இன்ப துன்பங்கள் ஆகியும் பறந்து நிறைந்து இருக்கின்றான். சிற்றம்பலமா. இப்ப நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்ன அந்த கருத்து தான். அருளோடு கூடி எல்லாவற்றிலும் அத்துவிதமாக கலந்திருக்கின்றான் அப்படிங்கிறதான். எங்கும் நிறைந்திருப்பவன், எல்லாவற்றையும் அறிந்திருப்பவன், அவன் நடுவு நிலைமையுடையவனாக இருப்பவன் இல்லையா? அததான் ஆதியுமாய் அரணாய். ஆதியுமாய்னா எல்லாவற்றையும் படைப்பவனாய், அரணாய்னா எல்லாவற்றையும் ஒடுக்குபவனாய். ஆக இப்படி ஆதியாகவும் அந்தமாகவும் இருக்கின்ற எம்பெருமான் எல்லா உடலுள்ளும் நிற்கின்ற அந்த அனுபவ பொருளாக இருக்கின்றான். அவனே விரிந்து ஆர்ந்து இருக்கின்ற. ஆர்ந்துன்னா இந்த இடத்துல ஒவ்வொன்றையும் நமக்கு நம்பொருட்டு அவனும் உணர்ந்து நிற்கின்றான். உடனாய்ங்கிற கருத்து தான். நாம் உணர்வதற்காக அவன் உணர்ந்து நிற்கின்றான். அதுதான் ஆர்ந்து இருந்தான். அருட்ஜோதியுமாய் இருக்கின்றான். சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நிற்க. நீதியுமாய் நடுவு நிலைமையோடு இல்லையா? யாராருக்கு என்னென்ன எப்ப கொடுக்கணுமோ அதுக்கேத்த மாதிரியாக அவரவருக்குள்ளே இருந்து அவன் கொடுத்து நிற்கின்றான். நீதிய நித்தமாகி நின்றானே. ஒவ்வொரு நாளும் அவன் என்றும் இருப்பவன் அவன்தான், அவன் ஒருவனே. அது மட்டுமல்லாமல் இங்கே ஒவ்வொரு கணமும் நமக்கு அனுபவத்தை தந்து கொண்டே இருக்கின்ற தன்மை. அது இன்பமோ துன்பமோ இல்லையா? அந்த இன்ப துன்ப அனுபவமாக இருப்பவனே அவன்தான். அவ்வாறு அந்த அனுபவத்தை தருவதற்காகவே நம்மள் இரண்டர கலந்து உடனாய் இருக்கின்ற கருத்து. கலந்திருப்பது அப்படிங்கிற மட்டும் உடனாய் இருக்கின்ற கருத்து நமக்கு அனுபவத்தை தருவதற்காகவே உடனாய் இருக்கின்றான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிவஞான போதம் 2ஆம் சூத்திரத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த வகையில பார்க்கிற போது அதையெல்லாம் உட்பொதித்து இந்த பாடலிலே நீதியுமாய் நித்தமாகி நின்றானே அப்படிங்கிற அந்த வார்த்தையாக வைத்து காட்டியிருக்கிறார். நல்லா இருக்கு. ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய். இது ஒரு அருமை உடையதுதான். இந்த சுருங்காததோர் சுருங்காததோர் ஜோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் அப்படிங்கிறது என்னன்னா, அவரவருக்கு உள்ளதுல ஒரு துளி கூட மாறாமல், ஒரு துளி கூட கூடுதலோ குறைவோ இல்லாமல் அவன் வினைப்பயனை ஊட்டுகின்ற தன்மை இல்லையா? அதான் நீதி. அந்த வினைப்பயனை சமநிலையிலே இருந்து ஊட்டுவதுதான் நீதி. சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் அப்படிங்கிறதா. விரிந்து ஆர்ந்து இருந்தான். அதுதான். இப்போ இந்த உலகம் பல வகையான மாற்றத்தை உடையது இல்லையா? அந்த உடலுக்குள்ளேயும் பல வகை மாற்றங்களை ஏற்படுத்துவது. அப்படி அந்த மாற்றங்களை நமக்கு தந்து நம்மை பக்குவப்படுத்துகிறான். அதுதான் அந்த இடத்துல பொருளாக அமைகிறது. ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான். அந்த வேதியியல் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? வேதியியல் போலதான். வேதியியல் அப்படிங்கிறது இப்ப நமக்குள்ள இருக்கிற பல வகையான அனுபவ மாற்றங்கள் தான். அதுதான் அந்த அனுபவ மாற்றத்தை நமக்கு இங்க இடத்துல வேதியுமாய் அதெல்லாம் தருகிறார். உடலுக்குள் அந்த உடல் அப்படிங்கிறது அந்த மாற்றங்களினால் தான் அது அனுபவ பொருளாக இருக்குது. அனுபவத்தை தருகின்ற பொருளாக இருக்கு. அனுபவ பொருள் இல்ல, அனுபவத்தை தருகின்ற பொருளாக உடம்பு நமக்கு இருக்கிறது. உடம்பின் வழி எம்பெருமான் தருகின்றார்.
இன்ப துன்ப அனுபவம். அந்த இன்ப துன்ப அனுபவத்தை தருவதைத்தான் நீதியுமாயின்னு ரொம்ப வலியுறுத்தி சொல்றார். சுருங்காததோர் தன்மையுள் வந்த நீதி. நீதிங்கிறத நம்ம நியதின்னு எடுத்துக்கலாம். ஆமா, எடுத்துக்கலாம். சரி. கண்ம அனுபவம் தான் அது. கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாமல், கூடவோ குறையவோ இல்லாமல் சரியாக நமக்கு அந்த வினை அனுபவத்தை ஊட்டுதல் நடுநிலைமையில் அப்படிங்கிறது. வணக்கம்மா. பல்வகை உடம்பினுள் காணப்படுகின்ற இன்ப துன்பங்கள் சொல்றாங்களாம்மா. இந்த பல்வகை உடம்புங்கிறது ஓரறிவு ஈரறிவு எல்லாமே வருமா, இல்ல மனித பிறவி அப்படி வந்தது வருமாமா? எப்படி? இன்னொரு தடவை சொல்லுங்க. என்ன உடம்பு? பல்வகை உடம்பிலும். பல்வகை உடம்பு. ஆமா, இல்ல பல்வகை உடம்புங்கிறது இப்ப எல்லா வகையான உடம்பு தான், ஓரறிவுல இருந்து. ஓரறிவு. அப்ப அவங்களுக்கு இன்ப துன்பங்கள், அவங்களுக்கு இன்ப துன்பம் உண்டு. எல்லா உயிர்களுக்கும் இன்ப துன்ப அனுபவம் உண்டு. தாவரங்களுக்கும் உண்டு. ஆமா, தாவரங்களுக்கும் இன்ப துன்ப அனுபவம் உண்டு. நம்ம வெட்டினோம்னா அதுக்கு வலிக்கும். உண்டு. ஆனாலும் வலிக்கும்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, ஒரு சில இதுல அதை நீக்கினாதான் அதுக்கு நன்மை அப்படின்னு இருக்குமானால் அது அதுக்கு மகிழ்ச்சியாகும். அதனால இன்ப துன்ப அனுபவம் எல்லா உயிர்களுக்கும், உயிர்னாலே அனுபவிக்கும். உயிர்னாலே அனுபவம் உடையது. உடம்பு எடுத்த அனுபவம். உடம்பு அந்த அனுபவத்திற்கு துணையாக இருப்பது உடம்புதான். அனுபவத்தை கொடுப்பவன் இறைவன். அந்த என் அனுபவத்தை பெறுவதற்கு உயிருக்கு உடனாக, அதாவது ஒரு துணை காரணமாக, துணை கருவியாக இருப்பது உடம்பு. அம்மா, இந்த 43வது திருமந்திரத்துல சேயனும் அல்லன் அணியன் நல்ல அன்பர்க்குன்னு சொல்லியிருக்காருமா. நல்ல அன்பருக்கு அணியன். ஆமா, 45வது திருமந்திரத்துல அயலும் உடையும் எம் ஆதியை நோக்கில். ஆனா ரெண்டு வேற வேற பொருள் என்னமா? வேற வேற பொருள். அதாவது எம்பெருமான நோக்குகின்ற போது அவனுக்கு ஒப்புமையாக பக்கத்துலயும் ஒருத்தரையும் சொல்ல முடியாது. ரொம்ப சேமையில இல்ல, பக்கத்துல வேணா ஒருத்தர் இல்லாம இருக்கலாம், அவ்வளவு தள்ளி பார்த்தோம்னா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அந்த வகையில அந்த இடம் அயலும் புடையும் இயலும் பெருந்தெய்வம் யாது ஒன்று இல்லைங்கிறது. சரி, இங்க அருளாளர்களை சொல்லல. பெருமானுக்கு 43வது பாடல்ல அருளாளர்களை சொல்லியிருக்கார். நல்ல அன்பர்க்கு அணியன். அடியவர்களுக்கு, பெருமானுக்கு. இங்க தேவர்களுக்கு. 45வது திருமந்திரம் 5வது பாடல்ல தேவர்கள். மத்தவங்க எல்லாம் என்ன செய்தாலும் அவர்களுடைய முயற்சியாகவும் இருப்பதே பெருமான் தான்ங்கிறதான் இங்க கொண்டு வர. முயற்சிங்கிறத நம்ம திருவருள்னு எடுக்கலாமா? திருவருள் வழிதான் அந்த முயற்சி. நேராவா சாமி செய்வாரு, திருவருள் தான் பண்ணும். திருவருள் தான் உடன் இருந்து முயற்சியை செய்ய வைக்கும். ஒவ்வொரு உயிரோடையும் இருக்கணும்ல. இறைவன் ஒருவன் தான், ஆனா எல்லா உயிர்களுக்கும் முயற்சியை தர்றான். அப்ப திருவருள் தானே உடன் இருக்கும். வணக்கம்மா. வணக்கம். 41வது ஃபர்ஸ்ட் பாட்டுல சிவன் தவக்கோலம் கொண்டால்தான் உயிர் தவம் செய்ய முடியும்னு சொன்னீங்க. ஆமா, ஒவ்வொரு உயிரும் அதை தவம் செய்யும் போது அந்த உயிருக்குள்ள அப்படி இருப்பாரா? ஆமா, அவன் திருமேனி யோக திருமேனி தாங்குவதே அதற்குத்தான். யோக திருமேனி, அவன் மூவகை திருமேனி தாங்குறான் இல்லையா? ஆமா, போகியா இருந்து போகத்தை புரிதல் ஒரார் அப்படிங்கறதெல்லாம் அந்த பாடல்ல கூட, நம்ம சித்தியார் பாடல்ல வரும். அவன் போக திருமேனி தாங்குவதும் எல்லா உயிர்களும் இந்த உலகத்தை நல்லா அனுபவிக்கணுங்கிறதுக்காக. அவன் தேக திருமேனி தாங்குவதும் எல்லா உயிர்களும் அவரவர்களுடைய வினையை மாய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, இது தீமையை அழிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் கொள்ளலாம். 3வது, அவன் யோக திருமேனி தாங்குவதும் பக்குவமடைந்த ஆன்மாக்கள் யோகத்துல இருந்து அவனை உணர்வதற்கு அவன் திருமேனி அவன் யோகத்துல இருந்தாதான் இவர்களுக்கு
யோக அனுபவம் கிடைக்கும். அடுத்தது வந்து ஒவ்வொரு பொருளிலும் அதன் குணமாக உள்ளான் அப்படின்னீங்க. ஆமா ஆமா, ஒன்றாய் இருக்கிறதுக்கு சொல்றது. ஆமா, எல்லா பொருளிலும் அந்த பொருளினுடைய குணமாக இருப்பவன் அவனே. ஒன்றாய் இருக்கிறத சொல்றது. ஒன்றா இருத்தல்ங்கிறது அந்த பொருளிலே இருத்தல், அந்த குணமாக இருத்தல்னே வரும். குணமாகவே இருக்கிறதுங்கிறது எல்லாமே வரும். அந்த பொருளினுடைய குணமே அவன்தான். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குணம் உண்டுன்னா அந்த குணமாக இருப்பது. இத வந்து நீங்க ருத்ரத்துல ஸ்ரீருத்ரத்துல வரும். அதை விட ரொம்ப நுட்பமாக நமக்கு நின்ற திருத்தாண்டகத்துல சொல்ற. நின்ற திருத்தாண்டகத்துல நீங்க கொஞ்சம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கருத்து இதேலயே வரும், பின்னால வரும். இப்ப நமக்கு இப்பதானே ஆரம்பம். இப்ப சும்மா இப்பதானே தோற்றுவாய் தானே பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் போக 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 ஒவ்வொரு பாடலையும் நம்ம பாக்குறப்போ அவன் எப்படி குணமாக இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் வரும். அந்த இதுல பாக்குறப்ப இப்ப தீயில வெம்மை செய்தோன் அப்படின்னா வெம்மையை எப்படி கொடுத்தானா அவனே அந்த குணமாக இருக்கிறான் அப்படிங்கறதுதான். அது ஒன்றாக இருக்கிறதோட ஒப்பிட்டு பார்க்கலாமா, இல்ல அது வேற இது வேறையா? அது வேற இல்ல, வேறதான், வேறதான், குணமாகவும் இருத்தல். அப்ப கடைசி பாட்டு உடம்பு வந்து போக பொருள் இல்ல, போகத்தை தர துணை பொருளா இருக்குன்னு சொன்னீங்களாமா? ஆமா, உடம்பு வந்து அனுபவிக்கிற ஒரு அனுபவம் அப்படிங்கிறது புலன்களின் வழி வருவது. ஏன் புலன்களின் வழி வருகின்ற அனுபவத்தை நமக்கு வாங்கி தருவது பொறிகள். பொறிகள் நம்ம உடம்பு. அப்ப அந்த அனுபவம் அப்படிங்கிறது எம்பெருமான் அப்படின்னா, இன்ப துன்ப அனுபவம் அப்படிங்கிறது இறைவன்னா அது இந்த புலன்களின் வழிதானே வருது. இன்பமோ துன்பமோ புலன்கள். அந்த புலன்கள் வந்து போகத்தை தருது. ஆனா அந்த போகத்தை வாங்கி நமக்கு ஊட்டுவது உடம்பு. வாங்கி ஊட்டுவது மட்டும்தான் உடல். ஆமா ஆமா, இது போக பொருள் இல்ல, அது போக பொருள் இல்ல. ரொம்ப நன்றி. சந்தோஷம். சரி, நிறைவு பண்ணிடலாமா? ஆமாமா. செல்விமா, சிற்றம்பலம்மா, வணக்கம்மா. வணக்கம். வானவரானினம் வேக தன் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீரவே. குருமரபு வாழ்த்து. கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். நல்லது. வணக்கம்.